ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் SNRA vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 4ஓட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு குக்கிங் vlog தான் எடுத்துகிட்டு இருக்கோம். என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ரசமும் முட்டையும் அவரைக்காய் போட்ட ஒரு பொரியல் மாதிரி ஒன்று வச்சு சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். காலையில் வேலையாக காஃபி போட்டு குடிச்சிட்டு சமையல் வேலைக்கு போயாச்சு. சாப்பாடு வச்சுட்டு ரசம் வைக்கிறதுக்காக என்னன்னா, ராஜேஷ்க்கு ரொம்ப சளியாக இருக்குது. அதனால வந்து அவன் ரசம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கிறதுனால மிளகும் சீரகமும் நல்லா இடித்து போட்டு ரசம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முட்டையும் அவரைக்காவும் பொரியல் எனக்கு ரொம்ப நாளாக செஞ்சு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. அதனால் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா போடணும். குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அவரைக்காய் நல்லா அந்த மசாலா வாசனை அதுக்கப்புறம் அவரைக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாக வந்துடும். நம்ம முட்டை பொரியல் மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுட்டு நான் கடைசியாக இறக்கி வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி அவரைக்காய் பொரியல், சாதம், ரசம் அவ்வளோதாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த மாதிரி ரெசிபிலாம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.